நம்ம இந்தியாவில் பொதுவாகவே சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற எடுத்துக்காட்டு நிறைய நம்ம சொல்கிறோம். என்னுடைய தொழிலில் எந்த அளவுக்கு சர்வீஸ் மோசமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ இந்த சீட் கோர்ஸோட பாருங்கள், இது வந்து ஸ்ப்ளெண்டருடைய சீட்டு. இதில் வந்து ஏற்கனவே போட்டிருந்த இந்த சீட் கவரோட பிரிக்காமல் ரேட்டு கம்மியாக கொடுக்கணுங்கிற பேரில் இவ்வளோ பின்னு இருக்குது. இந்த சீட்டு இதோட ஒட்டலை, இதுக்கு ஒரு கவர் போட்டிருக்காங்க. இந்த பின்னை பிடுங்காமல் இருக்கிறனால இங்கே பாருங்கள் இவ்வளோதுக்கு நீட்டுக்கு இருக்குது. இது அப்படியே குச்சி டேமேஜ் பண்ணிடுங்க. இது வந்து பெரிய லெவலில் பொருள் சேதத்தை உருவாக்கும். ப்ராப்பராக ஒரு சீட் கவர் வந்து விலை குறைவாக பண்ணுறேங்கிற பேரில் செய்யக்கூடிய வேலைக்கு சர்வீஸை ஒழுங்காக பண்ணாமல் இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கும் ரேட்டு கம்மியாக நீங்கள் வாங்குறங்கிற பேரில் உங்களுக்கும் வருமானம் பாதிக்கப்படுது. அதாவது சர்வீஸை கொடுக்காமல் இருக்கிறதுனால ஒரு தரமற்ற பொருளையும் தரமற்ற வேலையையும் காசு கொடுத்து வாங்குறதுனால ஒரு கன்சியூமரும் கண்டிப்பாக பாதிக்கப்படுறாங்க. இதனால தான் ரெண்டு பேருமே பாதிக்கப்படுறோம். சர்வீஸை தரமாக கொடுத்துட்டு ஒரு நல்ல ப்ரைஸை நீங்கள் வந்து கேட்டிங்க, கண்டிப்பாக அதுக்கு ஒத்துழைப்பாங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து தரத்தை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், விலையை பற்றி நம்ம கவலைப்படுறது இல்லை. ஸோ அதனால் ஒரு நல்ல தரமான சர்வீஸை நம்ம எல்லாருமே கொடுக்க முயற்சி பண்ணணும். என்னுடைய தொழிலில் நான் எப்படியெல்லாம் சர்வீஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க.